என்னங்க ஒத்த கால நிக்கிறீங்க? போட்டு கேட்க வந்தோம். தமிழ் தமிழ் மேடைக்கு மேடை பேசிட்டு தமிழுக்கு என்னங்க செஞ்சீங்க? செயல தலைவரே, எங்க மோடி ஐயா திருக்குறளை 100 மொழியில மொழிபெயர்க்க சொல்லிருக்காரு. ஆசில தமிழ் சங்கம் நடத்தி இருக்கிறாரு. எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் மொழியின் சிறப்பை பத்தி பேசுறாரு. தமிழ் மொழிக்கு ஆய்வு மையம் திறந்திருக்கிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம தமிழ் மொழியில கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க ஒத்த கால நின்னு கேட்டாலும் எங்க ஓட்டு மோடி ஐயாக்கு தான். சாமானியர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு வந்து நம்ம கூட வந்து பிரகாஷம் சாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். எலெக்ஷன் டைம், நீங்க வந்து நீங்களும் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கும் வியூஸ் இருக்கும், உங்களுக்கும் கருத்து இருக்கும், உங்க எக்ஸ்பீரியன்ஸும் அதுல மிக்ஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்க வாயால ஒரு தொகுதி நிறைய, அதாவது ஸ்டார் தொகுதிகள் பத்தி வந்து சில தொகுதிகள் ரிசல்ட் இப்பவே தெரிஞ்ச ரிசல்ட் இருக்கு. பட் சில தொகுதிகள் க்ளோஸா போற தொகுதிகளை நம்ம உங்கள்ட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு இருக்கோம். சார் முதல்ல வந்து சென்னை 3 சென்னையும் பேசிடலாம் சார். ஃபர்ஸ்ட் சார், பால் கனகராஜ் அவர்கள் பை டேட்டா பை பேப்பர் வீக்கா இருக்காரு. பட் உண்மையான களவு நிலவரம் என்னவா இருக்கு தாமரைக்கு? சரி, பால் கனகராஜ் போட்ட பொழுது பாஜகலயே பாதி பேருக்கு வந்து தோக்கிற கேண்டிடேட். ஏன்னா அவர் அரசியலுக்கு புதுசு. அவர் ஒன்றும் 10-20 வருஷமா அரசியல் இல்லை. அவர் வக்கீல்கள் சங்க தலைவராக இருந்தார். ஹைகோர்ட்ல ஒரு பிரபலமான முகம். ஹைகோர்ட்டை தாண்டி பால் கனகராஜ் யாருன்னு தமிழ்நாட்டில் சென்னை யாருக்கும் தெரியாது. வழக்கறிஞர்களுக்கு தெரியும், நீதிபதிகளுக்கு தெரியும், அவர் கிளையன்ஸுக்கு தெரியும், அவ்வளவுதான். அதுக்கு மேல யாரோ ராம் ஜெத்மலானி மாதிரியோ சோலி சராஜ் மாதிரியோ ஒரு அகில இந்திய அளவில் அலர்பட்டவர் இல்லை. ஆனா பாஜக அண்ணாமலைக்கு நெருக்கமா இருந்து சட்ட உதவியெல்லாம் பண்ணி பாஜக கைது செய்யப்பட்ட போதெல்லாம் வாதாடி ரிலீஸ் பண்ணி கல்யாண ராமன் நிறைய பண்ணி கொடுத்தார். சரி, பால் கனகராஜ் நார்த் சென்னையில போட வேண்டிய காரணம் என்ன? முதல்ல நார்த் சென்னையோட கான்ஸ்டிட்யூன்சியை பார்ப்போம். நாடார்கள் அதிகம் வாங்கும் தொகுதி, தொழில் அதிபர்கள் அதிகம் இருக்கும் தொகுதி, தொழில் முனைவோர், கடை வச்சிருக்கவங்க, பாத்திர கடை, துணி கடை, அந்த மாதிரி கடை, அந்த மாதிரி ஒரு செக்ஷன், மீனவர்கள், கிறிஸ்தவர்கள், ஆங்கிலோ இந்தியன்ஸ், இவங்க எல்லாம் ராயபுரம், இதெல்லாம் இருக்கிற ஒரு தொகுதி தான் வட சென்னை. அந்த வட சென்னையில எவ்வளவு பெரிய ஸ்டார்வர்ஸ் எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. திமுகவோட கோட்டையா கருதப்பட்ட இடம். பலராமன் ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தாரு, திமுக மாவட்ட செயலாளர், சைதை கிட்டு சவுத் மாதிரி பலராமன், அந்த மாதிரி அது வந்து திமுகவோட கோட்டையா கருதப்பட்டது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அங்க வந்து ஜெயக்குமார்னால அதிமுக திமுக மாத்தி மாத்தி வந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, கலாநிதி வீராசாமி போன தடவை சுலமா ஜெயிச்சுட்டு போயிட்டார். கூட்டணி பலம் திமுக, நார்த் மெட்ராஸ், ஆற்காடு வீராசாமி பையன், எல்லாம் டாக்டர் படிச்சவர், உதயசூரியன் எல்லாம் சார் 5 வருடம் தொகுதி பக்கமே வரல. அவர் ஒரு டாக்டர்ன்ற முறையில தொகுதியோட பல்ஸ் அவர் தெரியணுமா வேண்டாமா? பல்ஸ் தெரியாது என்ன டாக்டர் நீங்க? தொகுதி பல்ஸ் மேல கைப்பிடிச்சு பார்க்கணும். நமக்கெல்லாம் முன்ன மாதிரி பணம் கொடுத்து ஓட்டு வாங்க முடியாது. எங்க கிராமத்துக்கு போன சேலத்துல குக்கிராமம், எங்க கிராமம், எங்க பூசாரி கேட்டு, என்ன பூசாரி என்ன நடக்குதுன்னா, யூடியூப்ல வருது டெய்லி இப்படி பண்றான், நம்ம இவன் கைதாவான், இவனையும் ஒண்ணு உள்ள பூச்சி போடல, என்ன பூசாரி அப்படி பேசு. எல்லா யூடியூபா உங்களை மாதிரி யூடியூப் பண்ற மாபெரும் சேவை மூலமுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசியல் கொண்டு போறீங்க. நீங்க பண்ண பெரிய சேவையை, விழிப்புணர்ச்சியை யாராலையும் உருவாக்க முடியல, நீங்க உருவாக்கிட்டீங்க யூடியூபர்கள். ஹேட்ஸ் ஆஃப். தமிழ்நாட்டுல எல்லா கிராமத்திலையும் அரசியல் அக்கு வேற ஆணி வேற பிச்சு. தினத்தந்தி படிக்கிற மட்டும் தான் அரசியல் தெரியும், பேப்பரே படிக்க வேணாம், யூடியூப் வச்சு கண்டுபிடிக்கலாம். அந்த அளவுக்கு விவரம் வந்துச்சு. ஓகே, நார்த் மெட்ராஸ்ல ஜனங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி வேவ் அதிகமா இருக்கு. ஏன்னா நார்த் மெட்ராஸ்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம், ஒரு சொல்யூஷன் கூட கொடுக்கல, எந்த விதமான தீர்வு இல்லை, கடல் அரிப்புக்கு தீர்வு இல்லை, மீனவர்களை கத்துறதுன்னு கத்துறாங்க, அவங்க வாழ்வாதாரமே போச்சு. இன்னொரு என்ன ஆச்சு, மோடி வந்து கச்சத்தீவிர ஒரு பாம்பு தூக்கி போட்டார். அது ஹிரோஷிமா நாகசாகி மாதிரி டம் டம் டம்னு வெடிச்சது. கன்னியாகுமரியில வெடிச்சது, ராமேஸ்வரத்துல வெடிச்சது, நார்த் மெட்ராஸ்லயும் வெடிக்குது. நீங்க கூட என்ன சார் ராயபுரத்துக்கும் நார்த் மெட்ராஸுக்கும் கச்சத்தீவு என்ன சார் சம்பந்தம்? இல்ல, மீனவர்கள் ஒரு சமுதாயம், மீனவர்கள் வாக்கு இந்த வாட்டி திமுக இல்லைன்னு முடிவாயிடுச்சு.
கச்சத்தீவு எங்களை ஏமாத்திட்டாங்க. ஏன்னா அண்ணாமலை ஃபேக்டோட கொடுக்குறாரு. பாரு இவங்க தான் கொடுத்தாங்க, இந்திராவதி கொடுத்தாங்க, கலைஞர் சும்மா இருந்தாரு, இப்படி இதான் உண்மை, ஆர்டிஐல போட்டேன். அவர் நல்லா இதெல்லாம் நல்லவர். அவர் திராவிட மாடல் அரசியல் பண்றாரு, இப்போ நல்லதுதான். அப்ப பண்ணதான் வேலைக்கு ஆகும். பண்ண உடனே ஜனங்களுக்கு இத்தனை நாளா ஏமாத்திட்டீங்களாப்பா, எங்களோட சகோதரர்கள்லாம் கொலை பண்ணீங்களே, ஸ்ரீலங்கன் ஆர்மி வந்து சுட்டு கொலை பண்ணும் போது வாய முடிந்தீங்களா, குத்துரா இந்த வாட்டி கூத்து, இலை கூத்து, தாமரை கூத்து அப்படின்னு வந்துட்டாங்க. சோ மீனவர்கள் ஓட்டு திமுகவுக்கு இல்லை, நாடார்கள் ஓட்டு கண்டிப்பா கிடையாது. ஏன்னா சொல்றாங்களா, ஒரு மந்திரி வச்சிருக்கீங்களா, ஒரு எம்பி கொடுத்தீங்களா, சைலேந்திர பாபு பதவி கொடுத்து புடிக்கிட்டீங்களே, நாடாளுக்கு எங்க முக்கியத்துவம் கட்சியில? கீதா ஜீவன் ஏதோ இருக்காங்க, பெரிய லெவலில் யாருமே கிடையாது. அதே ஜெயலலிதா PH பாண்டியன் ஸ்பீக்கரா போட்டா. சோ நாடாளுமன்ற மத்தியில திமுக எங்களுக்கு ஒண்ணும் பண்ணல, ரெப்ரசன்டேஷனே கொடுக்கல, எப்ப பார்த்தாலும் 1 இயர் தேவைன்னு போகுது, எங்களுக்கு இல்லைன்ற வருத்தம். 2வது வருத்தம், தொழில் முனைவோருக்கெல்லாம் எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை, டாக்ஸ்ல பெனிஃபிட் இல்ல, சொத்து வரி எக்கச்சக்கமா வைத்திட்டீங்க. அங்க எல்லாம் கடை வச்சிருக்கோம்னா வயிற்றுல வயல ஆட்சிதான். போன வருஷம் 20,000 கட்டினேன் சார், இந்த வருஷம் 40,000 கட்டுறேன் சார். என்ன சார் டிஎம்கே ஓட்டு போட்டு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எல்லாம் ஏறி போச்சு சார், எலக்ட்ரிசிட்டி ஏற்றியாச்சு, எல்லாம் ஏற்றிட்டீங்க, இலவசம் கொடுக்குறீங்க. இலவசத்தால உங்களுக்கு பாதகம் தான். 3 கோடியில 1 கோடி கொடுத்தீங்கன்னா 2 கோடி அகேன்ஸ்டா ஓட்டு போடுவான். இப்ப நீங்க லாலிபப்பே கொடுக்காத குழந்தை உங்களை பார்த்து சிரிக்கும். 4 குழந்தை, 1 குழந்தைக்கு லாலிபப் கொடுத்து 3 குழந்தைக்கு லாலிபப் கொடுக்கலன்னா அந்த 3 குழந்தை என்ன அங்கிள் எனக்கு கொடுக்க மாட்டீங்களா, நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு லாலிபப்னு கேட்கும். அதுதான் மென்டாலிட்டி, ஹியூமன் சைக்காலஜி. அந்த 2 கோடி பெண்களும் எனக்கு கொடுக்கல, இது பாத்துக்க. அதுக்குள்ள எடப்பாடி சொல்லிட்டாரு நான் கொடுக்குறேன், காங்கிரஸ் சொல்லிச்சு 1 லட்சம் கொடுக்குறேன், அதெல்லாம் போய் அது 10 லட்சம் கொடுக்க, 50 லட்சம் கொடுக்கல. இதெல்லாம் வந்து அந்த காலத்திலேயே அறிஞர் என்ன சொன்னார், ரூபாய்க்கு 3 படி 1 படி சொன்னாரு. அதுல ஒண்ணு வேலைக்கார 1 மாதம் போட்டாங்க, கடையை மூட்டாங்க. இந்த திராவிட கட்சிகளுக்கு பொய் வாக்குறுதி கொடுத்து தேர்தலுக்கு வர்றது, தேர்தல் தான் வாஸ்தவம். ஆனா இந்த வாட்டி நாடார் சமூகத்து மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. நான் போய் மீட் பண்ணேன், அசோசியேஷன் பிரசிடென்ட், வணிகர்கள் சங்கம் தலைவர்கள், தொண்டையார்பேட்டை கடை வச்சிருக்காரு, பெரிய பெரிய கடை. அங்க உட்கார்ந்தப்போ ஒரு 20 முதலாளி கூப்பிட்டாரு, நீங்க பேசுங்க என்ன, நானே கேட்டேன் என்ன எப்படி நல்லா வராங்க, எல்லாம் கேட்டாங்க. ராயபுரம் மனோக்கு செல்கிறதா பால் கனகராஜ் செல்கிறது? பால் கனகராஜ். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, இதே தியரி தான். ராயபுரம் மனோ ஜெயிச்சா பார்லிமெண்ட்டுக்கு போவாரு, என்ன பண்ணுவாரு, எம்பியா இருப்பாரு, குரல் கொடுப்பாரு. பால் கனகராஜ் ஜெயிச்சாருன்னா நமக்கு தொகுதிக்கு நல்லது நடக்கும். ஏன்னா அடுத்த பிரதமர் மோடி தான், இது உறுதியாச்சு, அதுல ஒன்றும் எந்த சந்தேகம் கிடையாது. அவர் தான் அடுத்த பிரதமர், மெஜாரிட்டி பிஜேபி தான் வரப்போகுது. எவ்வளவு வருதுன்னு வேற விஷயம், 400 வருதா 300 வருதா 350 வருதா, அது டிபேட்டபிள் பாயிண்ட். அடுத்த பிரதமர் மோடி தான், பிஜேபி ஆட்சி தான். இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம கட்சியிலேருந்து ஒருத்தர் போனார்னா நாட்டுக்கு நல்லது நடக்கும், மக்களுக்கு உதவி பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்மளோட கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட வந்திருக்கு. அதனால அதெல்லாம் ராயபுரம் அவுட் சைடர், அவர் ஏடிஎம் வேற வேலை செய்ய மாட்டேங்கிறான். ஜெயக்குமார் இங்க வந்துட்டார், சவுத் மெட்ராஸுக்கு, ஜெயவர்தன் கம்பெயின் பண்ண வந்துட்டார், நார்த் மெட்ராஸ் பக்கம் போல. சோ திமுக அதிமுக அப்படியே கழி விட்டுருச்சு, காசும் இறக்கல, இவனு இறக்கல, அதிமுக இறக்கல, 2 பக்கம் இறக்கல. பால் கனகராஜுக்கு பணமே தேவை. அவரு 3000 வக்கீல் இறங்கி ராவும் பகல் வேலை செய்யறாங்க, தன்னால தொண்டர்கள வேலை செய்யறாங்க. ஹார்ட் ஒர்க் கொடுக்கறது யாருன்னா பால் கனகராஜ். இங்க ஒரு வக்கீலுக்கு பேச தெரியும், 3000 வக்கீல் தொகுதி சுத்தி வராங்கன்னா பணம் வாங்கலாம். அவங்களாம் பால் கனகராஜ் 10 ரூபா கேட்கல, எங்க தலைவர் ஜெயகனியா போயா, நான் சாப்பிட்டுக்கிறேன். பால் கனகராஜ் சொன்னா, அண்ணே உங்களுக்கு எல்லாம் டின்னர் ஒண்ணு வேணாம் விடுங்க, நாங்க சாப்பிட்டு வந்துடும், கைவிட்டு செலவு பண்றோம். அதுதாங்க பாஜக. நான் நேர்ல பார்த்தேன், ஒரு மீட்டிங்ல பால் கனகராஜ் கூப்பிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு ரெடின்னு சொன்னபோது, டோன்ட் வரி சார், we'll go out, have in Sarana Bhavan, Sangeeta and come back, we'll continue the work after 4 o'clock, நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னேன். என் காதால கேட்டேன். சோ வேலை செய்யற காசுக்கு வேலை செய்யல, திமுக மாதிரி. பால் கனகராஜுக்கு வெற்றி வாய்ப்பு நீங்க நினைச்சீங்களோ நினைக்கலையோ பிரகாசமா இருக்கு. ஓகே சார். சார், சவுத் சென்னை, சென்ட்ரல் சென்னை பத்தி நம்ம சேனல் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நம்ம அப்படியே கொஞ்சம் தள்ளி போலாம், தர்மபுரிக்கு வரலாம். சௌமியா அன்புமணி மேடம் நிக்கிறாங்க. ஒரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா ஈஸியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்றாங்க. இன்னொரு சாரார்
டஃபா தான் இருக்கும் எலெக்ஷன். நீங்க நினைக்கிற அளவுக்கு ஈஸி இல்லைன்றாங்க. நீங்க போயிட்டு வந்திருக்கீங்க, உங்களோட குட் ஃப்ரெண்ட் வேற. எப்படி இருக்கு கல்ல நிலவரம்? தர்மபுரியை பொறுத்தவரை என்டிஏக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா? ஈஸியா ஜெயிக்க மாட்டாங்க. ஜெயிக்க மாட்டாங்களா ஜெயிக்க போறாங்க? ஈஸியா ஜெயிக்க மாட்டாங்க, ஆனா ஜெயிப்பாங்க. மார்ஜின் கம்மியா இருக்கும். ஓகே ஓகே. என்ன காரணம்னு சொல்றேன். நாங்க போயிட்டு வந்தேன். அங்க போய் நான் அதிமுக பார்த்தேன், திமுக பார்த்தேன், பாஜக பார்த்தேன், பாமக பார்த்தேன், எல்லா கட்சியும் பார்த்தேன், காங்கிரஸையும் பார்த்தேன். முதல் ஃபேக்டர் என்னன்னா, அங்க இருக்கிற ஒரு காங்கிரஸ்காரன் டிஎம்கேக்கு வேலை செய்ய மாட்டேங்க. ஏன்னா என்ன சொல்றாங்க, எங்க தலைவர் கிருஷ்ணசாமியோட பொண்ணை நாங்க எப்படியா தோக்கடிப்போம். ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, தர்மபுரியோட அப்பா சௌமியாவோட அப்பா காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணசுவாமி, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரா இருந்தவர், வன்னியர் தலைவர் ராமதாஸ் சம்பந்தி, எவ்வளவு காங்கிரஸ் தூக்கி விட்டுருக்காரு. நல்ல மனிதர், நல்ல நெருங்கிய நண்பர், நல்ல இதயத்தை படைத்தவர், நிறைய உதவி பண்ணிருக்காரு, தூக்கி விட்டுருக்காரு. காலேஜ் அட்மிஷன் சீட்டு அவர்கிட்ட சொல்லுவாங்க, போயிட்டு போனா கைட்டு அட்மிஷனா சீட்டு, ஸ்கூல் அட்மிஷனா சீட்டு, காலேஜ் அட்மிஷனா சீட்டு, மெடிக்கல் சீட் எல்லாம் பணம். அவர் ரிச் ரிச் மேன், பணம் வாங்க பண்ண மாட்டார். கட்சிக்காரங்க மத்தியில நல்ல பேர். ஆனா இப்ப வயசாயிடுது, குமரி ஆனந்தன் மாதிரி அவரும் ரிட்டையர் ஆயிட்டாரு. ஆனா அவரால் வளர்க்கப்பட்ட காங்கிரஸ் தலைவர்லாம் சொல்றாங்களாம், எங்க தலைவர் பொண்ண நாங்க தோக்கடிக்க மாட்டோம். இந்த நியூஸ் ஸ்டாலினுக்கு போயிடுச்சு. ஸ்டாலின் சொல்ல பிறந்த கூப்பிட்டாராம். சொல்ல பிறந்தங்க என்ன நடக்குது தர்மபுரியில, நம்ம ஆளுங்க வேலை செய்ய மாட்டேன்றாங்க. ஐயா நானும் கேட்டேன், ஐயா வேலை செய்ய மாட்டேன்றாங்க. கேட்டா அடுத்த தொகுதி ஓடி போடுறாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவ்வளவு வச்சுக்கின்னு. தேர்தல் முடிஞ்சோடனே நடவடிக்கை எடுக்கிறேன். டூ லேட்ன்ட்டாரா ஸ்டாலின். அதான் டூ லேட், நீங்க ஆக்ஷன் எடுத்தா எடுங்க, இல்லைன்னா டூ லேட். சோ அது ஒரு பக்கம். பெண்கள் மத்தியில சௌமியாவுக்கு நல்ல பேர் இருக்கு. சௌமியாவை ஜெயிக்க வைக்க போற யார் தெரியுமா? காங்கிரஸ்காரன் இல்ல, பெண்கள் இல்ல, மிஸ்டர் செந்தில்குமார். அவரோட அராஜகம், திமுக எம்பி அராஜகம் சௌமியா அப்படியே கருத்தேக்க போகுது. சாமியை எட்டி ஓய்ச்சது, பூமி பூஜை காலில் ஓய்ச்சது, இந்து மத கடவுளை திட்டினது. என்னதான் இருந்தா கூட என்னோட இஸ்லாமிய நண்பர்கள் சொல்லுவாங்க, கிறிஸ்துவ நண்பர்கள், அரசியல் பேசுப்பா, மத்த மதத்தை திட்டாத, இந்து மதத்தை திட்டா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் ஏப்பா அப்ப ஜாதியை போய் திட்டுறீங்க? ஒரு வாட்டி வீரமணி பூணல் அறுத்தாள்ன்ற போது ஒரு முஸ்லீம் சகோதரர் வந்து இல்ல முன்னாடி, எப்படி பூணல் அறுக்கலாம், உனக்கு பூணல் போங்க, தப்புங்க, ஹியூமன் ரைட் வயலேஷன். நம்ம அந்த மாதிரி வளர்க்கப்பட்டோம். தமிழ்நாட்டில் நமக்குள்ள மத மோதல் கிடையவே கிடையாது. இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள், நான் பான்சகஸ் கான்வென்ட் எல்லாம் படிச்சேன். என் காலத்தில் இஸ்லாமியர் தான், ஒன்னாதான் இருக்கும். ஆனா என்ன நடக்குது இப்பன்னா வேடிக்கை, இவங்க வந்து ஜாதியை வச்சு ஓட்டு வாங்கலான்னு பாக்குறாங்க. அது வேலைக்கா போறது இல்ல. இது வந்து இது எப்படி போகுதுன்னா, தர்மபுரியில செந்தில்குமார் பண்ற அட்ராசிட்டி சௌமியா கை கொடுக்குது. பாமக ஓட்டு, பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு, இது எல்லாம் சேர்ந்து கை கொடுக்கறதுனால சௌமியா கொஞ்சம் லிட்டில் மார்ஜின்ல ஜெயிக்க வாய்ப்பு. சார் அங்க ஹிந்து ஓட் கன்சல்டேஷன் பயங்கரமா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஒர்க் பண்றாங்க. ஓகே, ஆர்எஸ்எஸ் ஒர்க் பண்ணக்கூடிய 3 இடம் தமிழ்நாட்டுல சைலண்டா ஒர்க் பண்றாங்க. நீலகிரி 1. அங்க முருகன் ஜெயிச்சார்னா அந்த கிரெடிட் முருகனுக்கு போகாது, போகவும் கூடாது. ஆர்எஸ்எஸ் 3 வருடங்களாக படகா கம்யூனிட்டி அப்படியே அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு வேணுங்க தேவைகள்லாம் நிறைவேற்றி அவங்க வசதிகளை பண்ணி கொடுத்து, படிப்பு சொல்லி கொடுத்து, பசங்களை படிக்க வச்சு, அந்த பிரைம் மினிஸ்டரோட ஸ்கீம் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து, கிராஸ் ரூட் லெவல் சொல்றீங்களே ஆர்எஸ்எஸ் நீலகிரியில பண்ணிருக்கு படகா கம்யூனிட்டி, அப்படியே பிஜேபிக்கு போட போறாங்க. அடுத்து தர்மபுரி, அப்படி ஆர்எஸ்எஸ் எல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. கட்சி கொடி மாலை ஒண்ணு போட்டுக்க மாட்டான், பேண்ட் ஷர்ட் போட்டு போவான். அப்படியே தொகுதியில போய் ஹார்ட் ஒர்க் பண்ணி, ஏன்னா எந்த புயல் மழை வெள்ளம் வந்தாலும் முதல்ல இறங்குறது ஆர்எஸ்எஸ் தான். உயிரை துச்சம் ஆயிடுச்சு இறக்கக்கூடிய, நீ என்ன வேணா அவளை பத்தி பிளேம் பண்ணுங்க, ஆனா உயிரை மதிச்சு மக்கள் சேவையில சேவா பாரதி மாதிரி பண்றது ஆர்எஸ்எஸ். அது நெகட்டிவா ஒத்துக்கினார். ஆர்எஸ்எஸ் ஓட ஸ்ட்ராங் ஹோல்ட்ல தர்மபுரி ஆயிட்டு வருது. அதனாலதான் செந்தில்குமார் சீட்டு கொடுத்ததால ஜெயிச்சிருக்கலாமே, ஏன் கொடுக்கல டிஎம்கே? அவருக்கு இன்டெலிஜென்ட் வந்தது, டெபாசிட் வராதுன்னு 3வது இடத்துக்கு வருவாரு, 4வது இடத்துக்கு வருவாரு வந்தது, வித்ரா பண்ணிட்டாரு. எங்கேயாவது டிஎம்கே கேண்டிடேட் ரீநாமினேஷன் இல்லாம யார் யார் சொல்லுங்க பார்க்கலாம். கௌதம சிகாமணி 1,
செந்தில் ஒண்ணு எல்லாரும் கொடுத்துருவ மாலுங்களே மண்ணெல்லாம் கொடுத்தாச்சு. சோ சௌமியாவை ஜெயிக்க வைக்க போறதுல பழைய திமுக எம்பி மிகப்பெரிய தொண்டாற்றுகிறார் அப்படின்னா அது உண்மை. ஓகே சார், பல ஓபிஎஸ் நிற்கும் ராமநாதபுரம் தொகுதி. இதுல எடப்பாடி அவர்கள் என்னன்னா தான் ஜெயிக்கிறாரோ இல்லையோ ஓபிஎஸ் ஜெயிக்க கூடாதுன்றதுல ரொம்ப ஷூரா இருக்காரு. இன்ஃபேக்ட் எல்லாம் நீங்க ஒர்க் பண்ண விகடன்லயே எழுதிருந்தாங்க, ஆர்பி உதயகுமார் தான் அதை பண்ணாரு, அந்த 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 4 பேரை போட்டது அவரோட ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அரசியல் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது ஓபிஎஸ் இந்த மாதிரி பல பேருக்கு பண்ணிருப்பார்ல, அப்ப அவருக்கு இது நடக்கும்ன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். முதல்ல இந்த பலாப்பழ சிம்பல் அவருக்கு பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா சார்? பாஜக என்ன சொல்லிச்சு முதல்ல? பாரிவேந்தர், ஏதி சண்முகம், ஜான் பாண்டியன், தேவநாதன் யாதவ் இவனால கூப்பிட்டு சொல்லிட்டு உங்களுக்கு சீட் தரோம், ஜெயிக்க வச்சு காட்டுறோம், ஒரே கண்டிஷன் தாமரையில போட்டி போடுது. நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் தாங்க சின்னம். எம்பி ஆயிட்டீங்கன்னா எம்பிங்கிற பதவியிட பின்னாடி வருமே தவிர எம்பி பிராக்கெட் ரெட்டை இலை, எம்பி பிராக்கெட் தாமரை, எம்பி பிராக்கெட் பலாப்பழம் வராது. நல்லா புரிஞ்சுங்க. தேர்தல் வரைக்கும் தான் சின்னம். சொன்னாராம் நீங்க ஜெயிக்க வச்சு காட்டுறோம். அவங்க 4 பேர் சொன்னாங்களாம் எங்களுக்கு ஏதாவது குதிரை ஒரு ராட்னம் கைடு வரத்துக்கு தாமரை நேச்சுரல் சிம்பிள் போட்டி போடுறேன். 4 பேர் போயிட்டாங்க, ஜெயிக்க வச்சு காத்து பாஜக. ஓபிஎஸ்க்கு அது என்ன பிரச்சனைன்னா தாமரையில போட்டி போட்டார்னா அவரே அதிமுக கை கழுவி விட்டா மாதிரி இருதலை கொள்ளி எறும்பாயிட்டார். ஜெயிக்கவும் ஜெயிக்கணும், பாஜக ஓணும், இலையிலையும் போட்டி போடணும், இலையும் இல்ல, தாமரையில போட்டி போடுற ஆசை, போட்டா அதிமுக போயிடும். என்னதான் பண்ணுவார் அவரு? சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி அப்படின்னு லெவலுக்கு ஓபிஎஸ் வந்துட்டார். சரி பலாப்பழம் ஏதோ ஒரு பழம் கட்சா போதும், கை கிடைக்கிற நாளை கிடைக்கிற கலாக்காரோட இன்னைக்கு கிடைக்கிற பலாப்பழம் போதும் அப்படின்னு ஒத்துக்கினார். சரி ஒத்துக்கினாரா? கேம்பெயின் ஆரம்பிக்கும் போது எடப்பாடி கூப்பிட்டு அவர் எப்படியா தோக்கடின்றார், ஆரம்பிக்க மாட்டார். எவ்வளவு கோடி செலவானாலும் பரவாயில்ல, ஓபிஎஸ் ஜெயிக்க கூடாது. மோடி கூப்பிட்டு அண்ணாமலை யார் ஜெயிக்கிறாங்களோ இல்லையா ஓபிஎஸ் ஜெயிக்கணும். ஃபைட் பிட்வீன் எடப்பாடி அண்ட் மோடி. மோடியோட திருப்பி சீட்டு என்னன்னா ஓபிஎஸ் ஜெயிச்சாருன்னா ஏடிஎம்கே உடச்சிடலாம். அவர் பிளான். ஓபிஎஸ் ஜெயிச்சிட்டாருன்னா மத்திய மந்திரி ஆக்கிடுவார், வேண்டே பண்ணுவார். மோடி இதெல்லாம் பண்ணக்கூடியவர். நீ நினைக்காததையும் பண்ணுவார், நினைச்சதையும் பண்ணுவார். அதான் மோடி மத்திய மந்திரி ஆக்கிடுவார். ஆக்கிட்டு ஒரு 10 எக்ஸ் மினிஸ்டர் எடுத்துருவார், ஒரு 20-30 எம்எல்ஏ எடுத்துருவார். இப்ப என்ன ஆகி போச்சு? ஓபிஎஸ் கீழே எடப்பாடி மேல இருக்குது, தட்டு சரிசமமா வந்துடும். வந்து சின்னம் பறிப்போம். இதெல்லாம் ஃபியூச்சர் பிளான் வச்சிருக்காங்க. அதனால சொல்றாங்க ஓபிஎஸ் ஜெயிச்சு காட்டுங்க, எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு. அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது. இப்ப சொன்னாரு அண்ணாமலை டிடிவி கையில போகணும், இதையும் அதையும் கனெக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சோ டிடிவி பொதுச் செயலாளர் இவர் அதே பழைய என்ன பண்ணுவாரு? அதிமுக வந்துட்டு தலைவர் ஆயிடுவார், டிடிவி செக்ரட்டரி ஆகிடுவார், சின்னமா அட்வைசர் ஆகிடுவார். முடிஞ்சு போச்சு வேலை. அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தொலைப்போம். ஏங்க பால் தாக்கரேன்னு ஒருத்தர் இருந்தார், இந்து மதத்தோட உலக தலைவர்ல ஒருத்தர். அவர் ஆரம்பிச்ச கட்சி சிவசேனா. அது இருக்கிற வரைக்கும் சிம்ம சொப்பனம். காங்கிரஸுக்கு தண்ணி காமிச்சது. அந்த கட்சி யார்கிட்ட இருக்குது? அவர் பிள்ளைகிட்ட இருக்குதா? பேரங்கிட்ட இருக்கா? இல்ல, ஷிண்டேட்ட இருக்குது. நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிச்சார் சரத் பவார், இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, அந்த காலத்து அரசியல்வாதி ஒய்பி சவான், இவங்கெல்லாம் அந்த காலத்து மகாராஷ்டிரா சிங்கங்கள், பிபி நாயக்லாம். அவர் கட்சி அவர் கையில இல்ல. இப்போ மோடி மனசு வச்சார்னா இன்னும் கேம் ஒண்ணு ஆடுவார். அவர் ஆட்டத்துக்கெல்லாம் நீங்க உங்களால தாக்கு பிடிக்கவே முடியாது. அரசியல் வந்துட்டா பண்ணிதான் ஆகணும். மோடி மாதிரி அரசியல்வாதிகிட்ட போய் சாம தான பேத தண்டம் எதிர்பார்க்க முடியாது. சும்மா சிவசேனாவையும் சரத் பவார் தூக்கி அடிச்சாரு. என்னாச்சு? லாலு பிரசாத் கட்சியே காணும். சிராக் பாஸ்வான் காலில் வந்துட்டார். ராமவிலாஸ் பாஸ்வான் பையன் சந்திரபாபு நாயுடு எழுத்தார், ஓ பிஜேபி வேணார், சரணாகதி அஞ்சார். ஆந்திராவில் வேடிக்கை நடக்கும். அதனால ஓபிஎஸ் ஜெயிக்க வைக்கிறதுக்கு
பாரதிய ஜனதா கட்சி முழு மூச்சா செயல்படும். இன்ஃபேக்ட் ஐபில இருந்து போற ரிப்போர்ட்ல ஹோம் மினிஸ்டர் சொன்னாரா, ஐ வாண்ட் ரிப்போர்ட் ஆன் த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஓபிஎஸ் எவ்ரி டே அப்படின்ட்டார். மற்ற டிஸ்ட்ரிக்ட் மற்ற தொகுதியா 2 நாளைக்கு முதல்ல கொடுங்க, ஓபிஎஸ் தொகுதி தட் இஸ் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் தொகுதி எவ்ரிடே ரிப்போர்ட் ஒன்று அமித்ஷா சொல்லிட்டார். இதுல இருந்து டெல்லியோட முக்கியத்துவம் கொடுக்கிறது நீங்க பாத்துக்கலாம். அப்படியே டிடிவிக்கு வருவோம் சார். தேனியில வந்து நிக்கிற குரு சிஷ்யன் கிளாஷ் அது. தன்னுடைய அரசியலே வந்து தங்க தமிழ்ச்செல்வன் வந்து டிடிவி தான் ஆரம்பிச்சாரு. இப்போ அது வந்து 2 பேரும் எதிரெதிரா நிக்கிறாங்க. அதான் அரசியல் வந்து காலத்து சூழ்நிலைன்னு சொல்லலாம். டிடிவிக்கு எப்படி சார் இருக்கு களம்? சரி, தங்க தமிழ்ச்செல்வன் நீங்க குறைச்சி மதிப்பிட முடியாது. அது வந்து அவர் கட்சி மாறி வந்தாரு, அது மாதிரி வந்தாரு, ஏடிஎம்கே இருந்தாரு, டிஎம்கே அமமுக எல்லாம் சொன்னா கூட அவருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, இல்லைன்னு அது மறுக்கவே முடியாது. டிடிவிக்கு இருக்கா? இருக்கு. ஏன்னா முன்னாள் எம்பி, அறியப்பட்ட முகம், பல தங்க தமிழ்ச்செல்வன் மாதிரி பல பேர் வளர்த்து விட்ட முகம். நீங்க டஃப் பேட்டில் ஒரு 5 எடுத்தீங்கன்னா இந்த தொகுதி ஒரு டஃப் தொகுதி. நிறைய பேர் ஈஸின்னு சொல்றாங்களே சார் டிடிவிக்கு. டிடிவி ஜெயிப்பாரு, ஈஸியால ஜெயிக்க மாட்டார். அப்படி கேக் வாக் அப்படின்னு சொல்ல தயாராரு. தங்க தமிழ்ச்செல்வன் டஃப் ஃபைட் கொடுக்குறாரு. 2 விஷயங்க, பணபலம். உதயசூரியன் அங்க பாப்புலர், அது ஒரு ட்ரெடிஷனல் டிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்ட், அது ஒண்ணு இருக்கு. அது இல்லாம அந்த அங்க வந்து ஜாதி ஓட்டு முக்கியமா அது பார்க்கணும், அது ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் வந்து பிரியும், இதாகும், எல்லாம் நடக்கும் இல்லைங்களா. ஆனா டிடிவி தினகரன் நம்பி இருக்கிறது ஜெயலலிதா எம்ஜிஆரோட மோடியை நம்பி இருக்காரு. அவரை கரையேற்ற போறது மோடி தான். ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ ஓபிஎஸ்ஓ கிடையாது, கரையேற்ற போறது மோடி. அவர் நம்பி இருக்கிறது மோடி தான். ஏன்னா அவர் எம்பி ஆகி அவர் புது வாழ்க்கை வரணும்னு. மோடி இந்த வாட்டி சொன்னாரா, அண்ணாமலை மோர் தென் பிஜேபி ஐ வாண்ட் விக்டரி இன் என்டிஏ, அந்த வார்த்தையை அன்லைன் பண்ணலாம். என்டிஏக்கு வெற்றியை வாங்கி கொடுங்க. என்டிஏல யாரெல்லாம் வரா, பாரிவேந்தர், தேவநாத் யாதவ், டிடிவி தினகரன், ஜான் பாண்டிய, ஓபிஎஸ், ஏசி சண்முகம், பாரிவேந்தர், இதெல்லாம் இந்த கும்பல்ல வருது, என்டிஏல வருது. சோ தினகரன் வந்து நோன் முகம், எம்எல்ஏ இருந்தவர், எம்பியா இருந்தவர், அதுவும் எம்பியா இருந்தவர், கொஞ்சம் எம்பி அம்மாவால் ஓரம் கட்டப்பட்டவர் வந்திருக்காரு. வாய்ப்பு இருக்கு, ஆனா டஃப் ஃபைட்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. சார் நீண்ட நேரம் இன்னைக்கு நம்ம கேட்ட எல்லா கேள்விகளும் பதில் சொல்லி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, தேங்க்யூ. தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள்.